ஹாய் வாங்க, குட் மார்னிங். இப்போ நீங்கள் பார்க்குறது நூடுல்ஸ். இது கோதுமையில் செஞ்ச நூடுல்ஸ். இது பாருங்கள், இதுக்கு செய்ய தேவையானது, இதுக்கு 1 கப் நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் தண்ணி வச்சு, இது கூட இதில் 1/2 கப் தண்ணி வச்சு கொதித்த உடனே நூடுல்ஸை சேர்த்து கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா 2 நிமிஷத்தில் அதே வெந்துடும். அதுக்கப்புறம் வெந்த நூடுல்ஸை எடுத்து சல்லடையில் போட்டு நல்லா கழுவி ஜில் வாட்டரை வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உணர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரே ஒரு பல்லாரியை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை குடை மிளகா, அரை தக்காளி பழத்தை நீளவாக்காக கட் பண்ணி எண்ணெய் காஞ்ச உடனே பல்லாரியை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி, குடை மிளகா எல்லாம் நல்லா வதக்கி வரும்போது கொஞ்சம் சாட் மசாலா பாருங்கள், சாட் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டிருக்கிறேன். ஏற்கனவே சாட் மசாலாவில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வடிகட்டி வச்சுருக்க நூடுல்ஸ் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். மல்லி இலை இருந்தால் மல்லி இலை மேலே போட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சுவையான நூடுல்ஸ் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.